அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு டெல்லி மற்றும் சென்னையில் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. ஆனால் இபிஎஸ்ஸின் டெல்லி விசிட் குறித்த சர்ச்சைகள் மட்டும் ஊடகங்களில் வரிசை கட்டியது. இந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இதுவரை 153 சட்டமன்ற தொகுதிகளில் பயணம் மேற்கொண்ட வகையில் மக்களிடையே எழுச்சி காணப்படுவதாகவும் அடுத்து அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 16ஆம் தேதி டெல்லியில் அரசாங்க காரில் சென்று அமித்ஷாவை சந்தித்ததாகவும் வெளியே வரும்பொழுது முகத்தை துடைத்ததை தரம் தாழ்ந்த முறையில் எதிர்க்கட்சியினர் விமர்சிப்பதாகவும் கூறினார். நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? பாத்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சுட்டு தான் போகல, அவருதான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடியாது. அதிமுக உள்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா கூறிவிட்டதால் பிரச்சனை இத்தோடு முடிந்துவிட்டது என்றார். உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்தில் வந்திருக்குது, என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சு பேசுறாரு, அவர் அழைச்சு பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா கேட்டு கிடைக்காத நிலையில் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கேட்டுள்ளீர்களே என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு தென் மாவட்ட மக்களின் கோரிக்கையை வெளிப்படுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். நான் தென் மாவட்டம் சென்றிருக்கும் போது அங்கிருக்கின்ற மக்கள் வைத்த கோரிக்கை, அந்த கோரிக்கையை நீங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் மத்திய அமைச்சரவைகளை சந்தித்து போற்றுதற்குரிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய அவருக்கு இந்திய நாட்டின் உயர்ந்த விருதான பாரத ரத்னை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் கொடுத்திருக்கிறேன்.